கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இதஸ்தஅன அஹதுக்கும் ஸலாசன், ஒரு மனிதன் 3 முறை அனுமதி கேட்டுவிட்டால், ஒரு வீட்டிலே போய் ஒரு மனிதன் 3 முறை அனுமதி கேட்கிறான், ஃபலம் யுஅதன், அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அவன் திரும்பி விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி விட வேண்டும் என்று சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கதவை தட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே வேலையின் மித்தமாக கதவு திறக்கவில்லை. 3 முறை அவர்கள் அழைத்து விட்டு திரும்பி விடுவார்கள். அபூ மூசா வந்தது போன்று தெரிகிறது, அவரை உள்ளே வர சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். அங்கே சொல்லப்படும், அவர் உங்களிடத்தில் அனுமதி கேட்டார், பதில் வராததின் காரணமாக அவர் திரும்பி சென்று விட்டார் என்று சொல்லுவார்கள். உடனே அபூ மூசா ரலியல்லாஹு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அபூ மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருவார்கள். வந்த உடனே கேட்பார்கள், வீட்டிலே வந்து நீங்கள் கதவை தட்டினீர்கள், நான் வேலையாக வீட்டில் இருந்தேன், அனுமதி கொடுக்கவில்லை, நீங்கள் ஏன் திரும்பி சென்று விட்டீர்கள், சிறிது நேரம் நீங்கள் தாமதித்திருக்கலாமே என்று கேட்டார்களாம். அவர்கள் சொன்னார்கள், நமக்கு ஏவப்பட்டது இப்படித்தான் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன், வீட்டிற்கு சென்றால் அனுமதி கோருங்கள், 3 முறை அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஃபல்யர்ஜி, திரும்பி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எனக்கு தெரியும். அதனால் நான் உங்கள் வீட்டில் வந்து அனுமதி கேட்டேன், அனுமதி கிடைக்கவில்லை, திரும்பி விட்டேன் என்று சொன்னார்கள் அபூ மூசா ரலியல்லாஹு. இது உண்மைதானா? நீங்கள் இந்த ஹதீஸை உண்மையாக சொல்லுகிறீர்களா என்று அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு உமர் ரலியல்லாஹு வந்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்களா என்று ஹதீஸை அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற நேரத்திலே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்ற நேரத்திலே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வசனமே இப்படித்தான் இருக்கிறது, அல்லாஹ்வும் இப்படித்தான் குர்ஆனிலே சொல்லுகிறான், யாராவது வீட்டிற்கு வந்து கதவை தட்டினால், அனுமதி கோரினால், அவர்களுக்கு அனுமதி கிடைத்தால் உள்ளே நுழையட்டும், இல்லை என்று சொன்னால் அவர் திரும்பி விடட்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த விஷயத்திலே நான் அறியாமல் போய்விட்டேனே, நான் கடை வீதியிலே சென்று வியாபாரம் செய்த நேரத்திலே இந்த அறிவை நான் அறிந்து கொள்ளவில்லையே என்று அங்கலாய்த்து